கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினாலும் இயேசு வாழ்கிறார் சுவிசேஷ ஊழியங்கள் மூலமாகவும் இந்த ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாகவும் ஒரு விசை கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரே, எமக்கு நன்றி சப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை பேச சப்பா, உம்முடைய பிள்ளையை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே, எமக்கு நன்றி சப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் 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 சப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சப்பா. அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை இசப்பா நீங்கள் இசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இசப்பா நீங்கள் தருமடியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஏசப்பா உம்முடைய வார்த்தை கடந்து வரும்போது ஏசப்பா அப்பா ஒவ்வொருடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிய ஏசப்பா நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் இசப்பா. ஆவியானவரையும் மெய் துதிக்கிறேன், மெய் ஸ்தோத்திரிக்கிறேன் இசப்பா. திக்குவாயும் அந்த நாமுள்ள மோசையோடு பேசின தகப்பன் இந்த நேரத்தில் உடைய பிள்ளையும் வாயோடு ஏசப்பா நீங்கள் பேசுகிறபடியால் நன்றி ஏசப்பா. என்னுடைய குறை குற்றங்கள் உண்டு தகப்பனே, எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறேற்ற நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, மறுபடியும் உடைய சமூகத்தில் அடிமையை கொண்டு நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஆயத்தப்படுவோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், கடந்த செய்தியில் கிருபை நான் விசுவாசத்தை கொண்டு கிருபைனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம், அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே விசுவாசம் வேண்டும். நம்ம விசுவாசத்தினால தான் அந்த கிருபையினால ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தில் நம்ம நிலை நிற்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறேன்னா கிறிஸ்தவனாக வாழ்கிற நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நான் எடுத்துக்கொண்டேன்னு சொல்கிற வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச குறைவினால ஆசீர்வாத தடைகள் ஏற்படுகிறது. அதே போல் அவங்க இந்த நிறைய சோதனைகளில் அவங்க அகப்படுறாங்க. அவங்க வாழ்க்கையில் தடுமாறி போகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதற்கு காரணம் அவங்க அந்த விசுவாசத்தில் நிலை நிற்க முடியல. இந்த நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு விசை கூட வாசிக்கிறேன். பைபிள் கையில் இருக்கிறவங்க அதை எடுத்து பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஒரு மரத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு செடிக்காக இருந்தாலும் சரி, அதோடைய வேர் எவ்வளவு முக்கியமோ அந்த வேர் நம்ம பூமிக்கு அடியில் போனால் தான் அது உறுதி பெற்று நிற்கும். அதே போல தான் மனுஷனுடைய நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு விசுவாசம்னா என்னன்னு தெரியாமையே அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த விசுவாசம் என்று சொல்லும்போது அது உணர்ச்சியோ சூழ்நிலையோ மனித புத்தினால வருகிறது அல்ல.
அது தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு உறுதிப்பாடு, தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு நம்பிக்கை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், ஆனா அதுல என்ன செய்யப்படல, உறுதிப்பட நம்மளால நிக்க முடியல. நம்புகிறோம், அந்த நம்புகிற காரியத்துல உறுதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் பிரியமானவர்களே நம்ம தடுமாறி போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக கிறிஸ்தவர்கள் இதை தான் செய்யறாங்க. ஏன்னா நம்புகிறேன் என்று சொல்லுறாங்க, ஆனா அவங்க என்ன செய்ய நிக்க முடியல. காரணம், அவங்களுக்குள்ள அந்த உறுதி இல்லை. அதே போல பிரியமானவர்களே, காணப்படாதவைகளில் நிச்சயம், அந்த காணப்படாத ஒன்றை நம்ம நிச்சயப்படுத்தி அதை விசுவாசிக்கிறதா நம்பிக்கை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில பாடுபட்டு பிரியமானவர்களை மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதை நம்ம காணலாம். ஆனா நம்ம அதை விசுவாசிக்கிறோம், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுகிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தேற்றரவாளருடைய அபிஷேகத்தை பெறுகிறோம். ஆனா பெற்ற பிறகும் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற மனுஷங்களுக்கு வருகிற அந்த சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், பலவீனங்கள் வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. காரணம், இந்த பூமிக்குரிய காரியங்களிலும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் வரும்போது இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், பாவத்திலிருந்து என்னை சுத்திகரித்து பாவத்திலிருந்து என்னை கழுவின தேவன், அந்த ரட்சிப்பை எனக்கு தந்த தேவனால் இந்த காரியத்திலிருந்தும் எனக்கு விடுதலை தர முடியும் என்ற நமக்கு அந்த நிச்சயமான அந்த உணர்வு இல்லாததுனால்தான் நாம என்ன செய்கிறோம், தடுமாறி போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, அதை தான் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு அவசியம். நம்ம நினைக்கலாம், கண்டிப்பா இந்த நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக வாழ்கிற நமக்கு எப்படி இந்த விசுவாசம் நமக்கு அவசியம், எப்படி நான் இதை வாழ முடியும் அப்படி நம்ம நினைக்கலாம். பிரியமானவர்களே, நிச்சயமாக அதுல நம்ம வாழ முடியும். விசுவாசம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பலப்படுத்துகிறது. விசுவாசம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, அதான் வேத வசனம் சொல்லுகிறது. அந்த 1வது வசனத்தை பாருங்கள், முதல் பகுதியை, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இல்லைன்னா அவருக்கு பிரியமாக இருப்பது நமக்கு முடியாது. பிரியமானவர்களே, அதை தான் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்துல நாம என்ன செய்யறேன்னா, அந்த விசுவாசத்துல தடுமாறி போகும்போது நம்முடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை காணணும்னா இந்த விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் பார்க்க அந்த விசுவாசம், அந்த பற்றி கொள்கிற விசுவாசம் நமக்குள் காண வேண்டும், காணப்பட வேண்டும். விசுவாசம் விசுவாசம் என்று நாம் வாய் வார்த்தையில சொல்லுவதை விட அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், கிரியையில காட்டணும், செய்கையில காட்டணும், நம்முடைய வாழ்க்கையில சாட்சியில காட்டணும். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும், தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, அதே விசுவாசம் நாம் யார்கிட்ட பார்க்க முடியுதுன்னா, ஆபிரகாம், நாம் விசுவாசங்களின் தந்தை ஆபிரகாம். நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் தேசத்தை விட்டு போ என்று சொல்லும் போது அவன் புறப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே, அங்க அவன் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, நீ இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போ. அவன் உடனே அங்க என்ன செய்கிறான், அந்த தேசத்தை விட்டு ஆபிரகாம் புறப்பட்டு செல்கிறார். பிரியமானவர்களே, அது விசுவாசம். அந்த காணப்படாத ஒரு காரியத்துல அவன் என்ன செய்கிறான், நிச்சயப்படுகிறான். பிரியமானவர்களே, அவன் உறுதிப்படுகிறான். நம்பப்படுகிறவைகள் அவன் நம்புகிறான், அதுல என்ன செய்யான், உறுதியும் படுகிறான். அவன் போ என்று சொன்ன போது அவன் அந்த போக சொன்ன இடத்தை பற்றி அந்த காணாத ஒரு காரியத்தை குறித்து பிரியமானவர்களே அவன் நிச்சயப்படுகிறான். என்னை போ சொன்னது ஒரு மனுஷன் அல்ல, என்னுடைய கர்த்தர், என்னை உண்டாக்கினவர் என் தேவன் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள் இருந்ததனால்தான் அவன் என்ன செய்யறான், அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசம்
நமக்கு இந்த நாட்களில் அவசியமாக இருக்கிறது. உலகத்தை நம்ம பார்க்கும்போது, இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே பலவீனங்கள், அந்த உபத்திரவங்கள், பாடுகள் இந்த தேசத்தில் நம்ம பார்க்கும்போது அநேகருக்கு வருகிற பிரச்சனை என்னன்னா பலவீனம். அந்த பலவீனம் வரும்போது மனுஷனுக்குள் என்ன வருகிறது? பயம் வருகிறது. அந்த பயம் வரும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறேன் என்று சொன்னாலும், ஆராதிக்கிறேன் என்று சொன்னாலும், உபாசம் இருக்கிறேன் என்று சொன்னாலும் அதுல என்ன செய்ய முடியல? அந்த விசுவாசத்துல நிலை நிற்க முடியல. விசுவாச வாழ்க்கை வாழுகிறேன் என்று சபைக்குள்ள இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியல? நிலை நிற்க முடியல. 2016 தான் நான் என்ன செய்தேன்? இயேசு வாழுகிறார் ஊழியத்துக்குள்ள கடந்து வந்தேன். கடந்து வரும்போது பிரியமானவர்களே, எங்க சபையில உடைய ஒரு விசேஷத்தை கிருபை என்னன்னா, எங்க ஆவிக்குரிய தகப்பன, அதாவது எங்க பாஸ்டர் அப்பாவுக்கு நோயாளிகளை தொட்டு சுகம் கொடுக்கிற வல்லமை உண்டு. இங்க அநேக நோயாளிகள் கடந்து வருவாங்க. அப்போ அதை நான் அந்த 2016 இந்த இடத்துல கடந்து வரும்போது பிரியமானவர்களே, ஒரு தகப்பனார் இந்த இடத்துல கேன்சர் பேஷண்டாக உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கேன்சருக்கு அந்த இதில் சீல் வடிஞ்சு அந்த மார்பு எல்லா பக்கமாக புண் காணப்பட்டது. அது நாற்றம் அந்த புண்ணால் நாற்றம் கூட எடுக்கும். ஆனால் அதை எண்ணெய் பூசி அதை சுத்தம் செய்து அதை டெய்லி 2 நேரம் அவங்க பாஸ்டர் அப்பாவும் அவங்க அந்த பாஸ்டர் அம்மாவும் தான் அதை எல்லா காரியத்தையும் பண்ணுவாங்க. அப்போ நான் அது எனக்கு தெரியும். இங்கே நான் அப்போ வந்துட்டு ஒரு விசுவாசியாக தான் கடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த விசுவாசத்தில் அதை பார்க்கும்போது ஏன்னா நான் விசுவாசியாக நம்ம வருகிறேன்னு சொல்லுகிறோம். ஆனால் அந்த விசுவாசம் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்போ இந்த காரியங்களை நான் பார்க்கும்போது அது ஆச்சரியமாக நான் பார்த்தாலும் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் உங்கள் முன்னாடி நான் வேத வசனத்தை கொடுக்கிறேன். அதற்கு இயேசு வாழுகிறார் ஊழியத்துக்குள்ள நடந்த அநேக சாட்சிகள் தான் காரணம். என்னை விசுவாசத்துக்குள்ள கடந்து வர பண்ணினது இந்த சாட்சிகளும் இங்க நடந்த காரியங்களும் தான் என்னை விசுவாசத்துக்குள்ள உறுதிப்படுத்தினது. பிரியமானவர்களே, நான் பார்க்கிறோம், ஆபிரகாமிடம் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு இந்த ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு. வசனத்தை பாருங்கள், 5-6 வசனத்தை. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை எண்ணாந்து பார்த்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. நாம் அவருக்குள் விசுவாசம் வைக்கும்போது நாம் எவ்வளவு காரியங்களில் தடுமாறி போனாலும் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதே போல்தான் அந்த தகப்பனாருடைய காரியத்தை பார்க்கும்போது பிரியமானவர்களே, நான் அந்த அவருடைய எப்படி ஒரு புண்ணு, ஒரு சின்ன புண்ணு வந்தா கூட அது எவ்வளவு வேதனையா இருக்குன்னு இது நமக்கு தெரியும். அந்த நேரத்துல எனக்கு தெரியாது. அப்போ நான் அந்த காரியத்தை பார்த்துட்டு கடந்து போய் விடுவேன். ஆனா கடைசியில் என்ன நடந்ததுன்னா, இதை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, 2022ஆம் ஆண்டு பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. ஏன்னா பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம வார்த்தையை தருகிறாரு. வார்த்தையை தரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த தகப்பனார் அந்த நாட்களில் பாஸ்டருடைய வார்த்தையை கேட்டுதான் அந்த இடத்துல இருந்தாங்க. நான் அப்போ நினைப்பேன், அப்போ அவங்க கொஞ்சம் வயதானவங்க தான், எல்லா ஆகாரமும் சாப்பிட்டுட்டு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பாட்டி தான் பக்கத்துல இருந்து அவங்க மனைவி அதை கவனிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு விசேஷத்த காரியம் என்னன்னா, அந்த பாட்டிக்கு சுகர் உண்டு, ஆனா அவங்க என்ன செய்வாங்க? மருந்து எடுக்க போவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளானா அந்த தாத்தாயோட விசுவாசம் பிரியமானவர்களே, அந்த புண்கள் எல்லாம் ஆறி அவர் பூரண அந்த சீல் வடிந்ததின் மூலம் அந்த வந்த புண்ணெல்லாம் ஆறி அவர் அதிலிருந்து பூரண விடுதலை பெற்றார். அல்லேலூயா. அடுத்த அந்த கொரோனா நாட்கள்ல தான் அவர் வீட்டிற்கு கடந்து போற ஒரு சூழ்நிலை வந்தது, எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த சபைகளெல்லாம் அடைக்கப்பட்டு அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க வீட்டுக்கு கடந்து போயிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. கடைசியில் அவங்க அது பிறகு கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க மரித்து போனாங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. ஆனால் நான் நினைச்சேன், அதன் பிறகு அவங்க அந்த நம்ம சபையில இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் அவருக்கு ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்திருப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதே போலதான் அந்த விசுவாசம் நமக்குள் அவசியம்.
நம்ம எந்த சோதனையில் இருந்தாலும் அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆபிரகாம் அந்த விசுவாசத்தின் மூலம் தான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை அந்த விசுவாசத்தின் மூலம் தான் பெற்றுக்கொண்டார். அப்ப நமக்குள் விசுவாசம் வரும்போது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்து நம்ம என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்ம இந்த நாள்ல என்ன நினைக்கிறோம்? நான் இப்படியே இருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் சபைக்கு போறேன், ஆனா நான் அப்படியே தானே இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய விசுவாச அளவு எப்படி இருக்கிறது? நாம் கேள்வி கேட்கிற விசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கேள்வியை விட்டுவிட்டு என்னை நோக்கி வார்த்தை வருகிறது, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க வேண்டும், இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை உறுதியோடு நாம் அவருடைய சமூகத்தில் நிலை நிற்கிறோமா? நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தையும் பிரியமானவர்கள் அவருடைய மேன்மையும் உயர்வையும் நாம் காண வேண்டும் என்றால் அந்த வார்த்தையில் பிரியமானவர்களே நாம் விசுவாசத்தோடு நிற்கும்போது அவர் வாக்குத்தத்தத்தை தந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நான் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அவருடைய சமூகத்தில் பிரியமானவர்களே ஒரு தரித்திரத்தின் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில் இந்த இடத்தில் நான் கடந்து வந்தாலும் கர்த்தர் அந்த அந்த நாட்கள்ல வந்து பார்க்கணும்னா 40 நாள் வாச கூடுகை நடக்கும் வந்து எங்க சபையில. அப்ப மாசத்துல கடைசி நாட்கள் 7 நாள் வாச கூடுகை நடக்கும். நான் என்ன செய்வேன்னா அப்ப தொடக்கத்துல நான் வந்த நாட்கள்ல வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரமாட்டேன். மற்ற 6 நாட்களும் உபாச நாட்கள் வந்து எல்லா நாட்களும் கலந்து கொள்வேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த உபாச நாளால் ஓடி ஓடி வந்து என்ன செய்திருவேன்? கலந்து கொண்டுருவேன். கடைசி வந்து ஒரு 2-4-5 மாசம் போன பிறகுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் கலந்து கொண்டு பிரியமானவர்களே அவருடைய சமூகத்திலான நிலை நிற்க தொடங்கினேன். நான் இந்த சபையில வந்து ஒரு 2 நாள் ஆன உடனே 2வது நாள் அல்லது 3வது நாள் நினைக்கிறேன், அப்படின்னா முன்னாடி வந்து பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன நோக்கி கேட்டாங்க, உனக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க. அப்ப நான் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்தேன். அப்ப நான் வந்தது புதுசு. அப்ப என்னட்ட எதுக்கு கேட்குறாங்க? எவ்வளவோ பழைய விசுவாசிகள் இருக்காங்க, எவ்வளோ பழைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நோக்கி கேட்குறாங்களா காண நினைச்சிட்டு நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன். அல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது, நான் கேட்குறதுக்கு பதில் தான் வரணும், நான் உங்ககிட்ட தான் கேட்டேன் அப்படின்னா. அப்போ என்ன பேரை வந்து சொன்னேன், ரெஜிலா ராணி அப்படின்னு. அப்போ வந்து அவங்க வாயிலேருந்து ராணின்னு மட்டும்தான் அந்த பேர் வந்தது. அவங்க சொன்னாங்க, கர்த்தர் வந்து உன் மூலமா ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, நான் வந்து ஒரு தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த தரிசனத்தை என்னிட சொல்லலை. நான் அப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்தது மரிச்சு போகலாமா, தற்கொலை செய்திடலாமா, அப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையில தான் நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்தேன். ஆனா முதல் நாளை வந்து எனக்கு அல்லாம முதல் நாளை கர்த்தர் வந்து 91வது சங்கீதத்தை தந்து என்னை உறுதிப்படுத்தினார். நான் அதை வந்து ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாக்குத்தத்தமாக சங்கீதம் 91. அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாளிலும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா படிக்காத என்னை, நான் வெறும் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன், படிக்காத என்னை, ஞான குறைவுள்ளவள், என்ன வீட்டில எல்லாம் என்ன வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேத்தேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னால வந்து எதையுமே நான் யோசித்து பேச மாட்டேன். அப்படின்னா எதுவுமே ஞான குறைவுள்ளவளாக தான் நான் வந்து காணப்படுவேன். எனக்கு ஒரு கூட்டத்துல பேச மாட்டேன். வீட்டில் ஆனால் நல்லா கோவப்படுவேன், வீட்டில் நல்லா சத்தம் போடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் வெளியில வந்து பெரிய அளவுல நான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டேன். ஒரு கோழைத்தனமாக தான் இருப்பேன். அப்படிப்பட்ட என்னையும் கர்த்தர் இந்த நாள்ல உங்க முன்னாடி அவருடைய வேத வசனத்தை ஒரு சின்ன அளவு, பெரிய அளவு இல்லாட்டாலும் ஒரு சின்ன அளவு பேச வைத்திருக்கிறாருன்னா அந்த வாக்கு தத்தம் பிரியமானே, அந்த சங்கீதம் 1 வந்து நான் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இதை வைத்து அவர் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு உள்ள அந்த விசுவாசம் எனக்குள் இருந்தது. அதன் பிறகு நான் தரித்திரம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அவருடைய சமூகத்துல ஓடி ஓடி வருவேன். அப்போ எனக்கு அநேக வந்து சொப்பனை வந்துட்டே இருக்கும். அப்போ பாஸ்டர் சொல்லுவாங்க, உனக்கு சொப்பனை வரும், நீ அதை வந்து சொல்லணும். அப்போ நான் வந்து சொன்னாலும் அப்போ வந்து அந்த கர்த்தருடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காதபடி நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, விசுவாசம் எந்த அளவுக்கு அவசியம் என்பதை கர்த்தர் எனக்கு அந்த நேரத்துல வந்து உணர்த்தி கொடுத்தார். பிரியமானவர்களே, சோதனையிலிருந்து ஜெயம் எடுக்க விசுவாசம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வாக்கு தத்தம் கொடுத்த தகப்பன் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால்
நமக்கு அந்த விசுவாசம் வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் என்னை கொண்டும் அவர் நினைத்திருக்கிற காரியத்தை செய்வார். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் பிரியமானவர்களை நிறைவேற்றாமல் போக மாட்டார். ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை என்னை நோக்கி வந்திருக்கிறது, இந்த வசனம் என்னை நோக்கி வருகிறது, இந்த பிரியமான அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? அதிலிருந்து அந்த விசுவாசத்தில் என்ன செய்கிறோம்? நாம் உறுதிப்பட்டு அதுல நிலை நிற்கிறோம். இந்த நாள்ல பாருங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோம் வழி தவறி போய் கொண்டிருக்காங்க. கேட்டா அவங்க வாழ்க்கையை பின்னணி திரும்பி பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கும். கேட்டா ஏன் நீங்க ஆராதனைக்கு வரையல, ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் சபைக்கு வரையல அப்படின்னு கேட்டா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, கடன், ஏன் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? அந்த விசுவாசம், முதல்ல இருந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அந்த முதல்ல இருந்த விசுவாசம் நமக்கு அவசியம். அதை நாம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை இந்த நேரத்துல நம்மை திரும்பி பார்க்க வேண்டும். அந்த ஆதியில் இருந்த அன்பை விட்டாயோ என்று கர்த்தர் சொல்கிற மாதிரி அந்த ஆதியில் இருந்த அன்பு, அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா? விசுவாசம் நமக்குள், அந்த விசுவாசம் இருக்கும்போது கர்த்தருடைய அன்பு நமக்குள் வெளிப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தில் தான் கர்த்தர் என்னையும் உருவாக்கி எடுத்தார் என்று நான் சாட்சி சொல்ல முடியும். அதே போல அந்த 40 நாள் வாச கூடுகைக்கெல்லாம் வரும்போது பிரியமானவர்களே, நான் அந்த முன்ன இருந்து பேசப்பட என்னோட பேசுங்க, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். ஆனா என்னால எதையுமே செய்ய முடியல. வார்த்தைகள் கடந்து வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டாலும் நான் இருந்த நிலையிலே இருந்தேன் பிரியமானவர்களே. ஆனால் அதே பிறகு செய்தி கொடுக்கிறவங்க சொல்ற சாட்சிகளும் என்ன செய்தது? புதுப்பித்தது. அந்த சாட்சிகள் எல்லாம் கேட்கும்போது அதே போலதான் இயேசு அழிகிறார் ஊழியத்துக்குள்ள நான் கடந்து வந்த முதல் மாதத்திலேயே அந்த ஊழியத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. அவங்க அந்த ஊழியத்தை சுற்றி அந்த எங்க பாஸ்டர் அப்பாவோட குடும்பத்துல என்ன செய்றாங்கன்னா, அந்த சொத்துக்களை எல்லாம் அவங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை மூலம் அந்த சீல் வைக்க அப்போ 2 வண்டிக்கான போலீஸ் வந்தாங்க. அது எப்ப நடந்ததுன்னா, நான் அந்த வந்த முதல் மாசத்துல நடந்தது. அப்போ அந்த நான் பார்க்கும்போது அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த காரியங்கள் நடந்தது. ஆனா விசுவாசம் அந்த இடத்துல நான் அவங்க விசுவாசத்தை கண்டுகொண்டேன். ஏன்னா அவங்க சோர்ந்து போகல. அந்த சோதனையை ஜெயம் எடுக்க பிரியமானவர்களே அவங்க கர்த்தருக்குள்ள காத்திருந்தாங்க. அதை என்னால காண முடிஞ்சது. அந்த நாட்களையும் பிரியமான அநேகர் அந்த நேரத்திலையும் பயந்து ஓடினவங்க உண்டு. ஆனா நான் முதல் மாசம் தான் 3 நாளா 4 நாளா நினைக்கிறேன், அந்த காரியம் நடந்த போதும் கர்த்தர் என்னை திடப்படுத்தினார். இவ்வளவு காரியம் நடந்தோம், இவங்க இவ்வளவு விசுவாசமா எதுவுமே பேசாங்க, எதுவுமே எதிர்த்து போராடாம காத்திருக்கிறாங்களே அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்குள்ள அந்த ஆச்சரியம், எனக்குள்ள அந்த உறுதி, கர்த்தருக்காக நான் எதையும் செய்யணும், எதையாவது செய்யணும்னு எனக்குள்ள ஒரு வைராக்கியம் திரும்பவும் எழும்பினது. அல்லேலூயா. ஆனா பிரியமானவர்களே, அதை தான் வேதவசனம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் இன்னைக்கு சாட்சி சொல்லுவேனா, நான் கண்டுகொண்ட காரியம்னா, அன்னைக்கு அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் இன்னும் ஊழியத்துல எவ்வளவு கஷ்டங்கள், நிந்தனைகள், பாடுகள் வந்தாலும் கர்த்தர் ஊழியத்தை தாங்குறாருன்னா அவங்களுக்குள்ள அந்த காத்திருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியும் தான். அல்லேலூயா. அதே போலதான் அப்படிப்பட்ட உறுதியும் நம்பிக்கையும் விசுவாசமும் பிரியமானவர்களே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும், ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்குள்ளும் வரும்போது கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ணார் என்ற விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. பார்க்கிறோம், நம்ம விசுவாசமே இல்லாம நம்ம ஏனோதானோ நடந்துட்டு எழுப்புதலை உண்டு பண்ணுனா தேசத்துல எழுப்புதல் வருமா? நீங்களே யோசித்து பாருங்க, எப்படி வரும்? நமக்கே அந்த விசுவாசம் இல்லையே, நாமமே எங்கேயோ இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் ஆராதனையிலையும் சபையிலையும் ஜெபம் பண்ணும்போது என்ன பிரயோஜனம்? நம்ம சிந்தித்து பார்க்கணும். நம்ம அதே மாதிரிதான் இந்த 2010 நான் சொன்னது போல அந்த தகப்பனாரிய காரியங்களை பார்த்தும், அநேக செய்திகளை பிரசங்கங்களை கேட்டும், ஊழியக்கார குடும்பங்களே சாட்சிகளை கேட்டும் பிரியமானவர்களே நான் அந்த விசுவாசத்துல உறுதிப்படுத்தி நான் அந்த சொப்பனங்களை எல்லாம் தகப்பனாட்ட சொல்லும் போதும் அவங்க கண்ட தரிசனத்தை சொல்லும் பிறகுதான் நான் 2019 தான் நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவர்களே. அதன் பிறகும் கஷ்டங்கள் வந்த பிறகும் பாடுகள் வந்த போதும் அந்த வார்த்தை சங்கீதம் 91 பிரியமானவர்களே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், அந்த சங்கீதம் 91 14வது வசனத்தை பாருங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால்
அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு பாஸ்டர் இந்த வசனத்தை சொல்றாங்க, வெளியில போனா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது நான் தானே, அவரு சொல்லுவாரு, இப்படி சொல்லி அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதனால நீங்க கூட நினைக்கலாம், இவங்க சொல்லிட்டு போவாங்க, கஷ்டப்படுறது நான் தானே. இல்லை பிரியமானவர்களே, அந்த வேத வசனத்தை நம்ம கேட்டுட்டு விடக்கூடாது. அது ஆண்டோடைய சமூகத்துல அவரோடு பேசணும். இருதயத்துல இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறீங்க, என்னை சுற்றி இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவு சோதனை இருக்கிறது, இதை நான் ஜெயம் எடுக்கணும். இந்த சோதனையிலிருந்து நான் ஜெயிக்க நான் என்ன செய்யணும்? காணாத ஒரு காரியத்தை கர்த்தர் வார்த்தை மூலம் என்னிட பேசுகிறார், இதை எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்வது அப்படியே நான் கேட்கணும். பிரியமானவர்களே, நான் பார்க்குறோம், நோவா தாத்தான்னு எல்லாரும் சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி குடிக்க நோவா தாத்தா கதையை. ஆனா அந்த நோவா தாத்தாவை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் மழையை உண்டு பண்ண போறேன், நீ பேழையை ஆயத்தப்படுத்து. அவர் என்ன, அந்த மழையை பார்க்கவே இல்லை, ஆனா என்ன செய்யறாரு? பேழையை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனா அதை பார்த்து நகைத்தவங்க ஏராளம் இருந்தாங்க. அதை பார்த்து சிரிச்சவங்க ஏராளம் இருந்தாங்க. ஒருவேளை அந்த பேழையை ஆயத்தப்படுத்தி கொடுத்தவங்க கூட அந்த பேழையை செய்யும் போது எவ்வளவு பிரியமானவர்களை இதே போலதான் நக்கல் பண்ணியிருக்கலாம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கை வாழ்கிற நம்மை சுற்றி அநேகர் இருப்பாங்க. நம்ம அதையெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நிச்சயம் வச்சிருக்கிறாரு. நம்ம யாரை பார்த்து அவர் தெரிந்து கொள்ளல, நம்முடைய விசுவாசத்தின் அளவுப்படிதான் அவர் நமக்கு கிரியை செய்ய தகுந்த தேவனாயிருக்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது அதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாஞ்சை எந்த அளவு இருக்கிறது, நம்முடைய தாகம் எந்த அளவு இருக்கிறது. அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் முன்னான உயிர் தெழுந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு. அதை நாம் சொல்லுகிறோம் வாயினால், இயேசு ஆளுகிறார், இயேசு ஆளுகிறார், இயேசு ஆளுகிறார், உயிரோடு ஜீவிக்கிறார், இயேசு இருக்கிறார், அவர் இந்த நேரத்தில் நம்மோடு வாழ்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? என்னுடைய சாட்சியை நான் சொல்லணும்னா, 2016 இயேசு ஆளுகிற ஊழியத்துக்குள்ள நான் சொல்லுகிறேன். அநேக இந்த வசனத்தை 91 சங்கீதத்தை என வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்தார். அதை நான் ஏற்றுக்கொண்டுதான் அவருடைய சமூகத்தில் இந்த நாளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதே நான் சொல்லுகிறேன். பின்னும் பிரியமான இந்த 2016 பிறகு என்னுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு பகுதி என்னன்னா, நான் இதுவரை மருத்துவமனைக்கு போனதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இது நான் என்னால் உண்டானதல்ல, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அந்த இரக்கத்தையும் தயவையும் அந்த கிருபையும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தில் நிலை நின்று அந்த விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நாம் உறுதிப்பட்டு நிற்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.